जय जय शङ्कर हर हर शङ्कर ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உப்பு நீரை குடிநீராக மாற்றிய பெத்தச்ச தேவுடு ఎంతరికి మహానుభావను అంతరికి వందనం. உங்களுக்கு பெத்தச்ச தேவுடு அப்படின்னு சொன்னபோதே உங்கள் மண்டைக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் வந்திருக்கும். அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். பெரியவா அது கருணாமூர்த்தின்னு சொல்கிறதா, கருணை கடல்னு சொல்கிறதா, பெரிய ஞானத்தின் ஒளிவிளக்குன்னு சொல்கிறதா, கடவுளை நம்பினார் கைவிடப்படாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறதா, இப்படி எத்தனை வார்த்தைகள் போட்டாலும் பக்கத்துக்குள்ள அடக்கக்கூடியவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். அவருடைய சிறப்புக்களை மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வருடக்கணக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய தரிசனம் டிஜிட்டலுடைய நோக்கமே இதை நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக கேட்குறீங்களோ, எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ, இது ஒரு பெரிய நெடும் பயணமாக, ஒரு வேள்வியாக செய்வதற்கான ஒரு அகல் விளக்கத்தான் நாங்கள் ஏற்றி வச்சுருக்கோம். ஆந்திராவில் மகா பெரிய சுவாமிகள் முகாமிட்டிருக்கார். பெரிய வறட்சி அந்த ஊரில். இன்றைக்கி காலநிலை மாற்றம் நம்ம பார்க்குறோம்ல. பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க, மண்ணை சேதப்படுத்தாதீங்க, மண் வளத்தை காக்கணும். ஏன்னா மழை வளம் அப்போ தான் பெருகும். விண்ணின் மழை துளி மண்ணின் உயிர் துளி அப்படின்னு நம்ம இன்றைக்கி வாசகங்கள்லாம் சொல்கிறோம். பெரியவாவுக்கு நீர்நிலைகள் மீது அளவு கடந்த ஒரு பற்று உண்டு. ஒரு கிணத்தடியை பார்த்தா அன்றைக்கி அங்கேயே தங்கிடுவார். ஒரு குளக்கரையை தான் அங்கேயே 2 நாள் 3 நாள் அங்கேயே இருப்பார். இந்த ஜலகிரீடையில் பெரியவா பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. பெரியவா நீராட போகிறதுங்கிறதே ஒரு பெரிய திருவிழாதான்னு வச்சுக்கோங்களேன். ஆந்திராவில் முகாமிட்டிருக்கார். அந்த கிராமமே பெரிய வறட்சி, பெரிய தண்ணி வசதி இல்லை. பெரியவாளுடைய சிறப்புகளை தெரிஞ்சு அந்த ஊரில் வந்து எல்லோரும் சேவிக்கிறாங்க. யாரும் எதுவும் அவர்கிட்ட கேட்கல. ஆனால் பொதுவாக பெரியவா நீர்நிலைகள் ஏதாவது இருந்துட்டால் அங்கே போய் தான் நித்திய அனுஷ்டானங்கள் காத்தால செய்வார். அந்த ஊரில் ஒரு குட்டை, உங்களுக்கு தெரியும், ஆறு வேற, குளம் வேற, குட்டை வேற. ஊருக்கே படி அளக்கிற பகவான் மாதிரி அந்த குட்டை இல்லைன்னா எதுவும் கிடையாது. குழன்னு இருக்கும், உப்பு கரிக்கும். ஆனால் வேற வழி கிடையாது. அந்த குட்டை தான் அந்த ஊருக்கு நீர் ஆதாரம். பெரியவா நித்திய அனுஷ்டானங்கள் ஒரு 2-3 நாள் அங்கே பண்ணிட்டார். அப்படியே பயணப்பட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டார். இந்த ஊரை விட அந்த ஊர் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ஊரை விட அந்த ஊர் கொஞ்சம் பரவாயில்ல. வழக்கம் போல் அனுஷ்டானங்கள் முடித்து, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடித்து, தீர்த்த பிரசாதம் கொடுத்தா. ஆந்திராவில் ஒரு குக்கிராமத்துலேயும் குக்கிராமம் பெரியவா இருந்தது. திடீர்னு பார்த்தா வண்டியில் ஒரு 10-15 பேர், மாட்டு வண்டி, அரிசி, நெல், பருப்பு, தானியம், இப்படி சொல்லட்டுமா, கண்டதையும் கட்டின்னு வந்தா. எல்லாருக்கும் பொதுவாக பாரிசர், அதாவது இந்த சமையற்கலை வல்லுநர் இருக்காரே, பாரிசருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ பெரிய குக்கிராமத்தில் மாட்டு வண்டி நிறைய பொருள் வருது, யாருக்கு நம்ம வந்திருக்கிறது தெரியும், என்ன ஏது ஒன்றுமே தெரியல. கிராமத்தை சேர்ந்தவங்கனாலே வெள்ளந்திகள்னு பேர் அவங்களுக்கு. இந்த கணக்காகவும் வாழ தெரியாது, பிறரை கணக்கு பண்ணியும் வாழ தெரியாது. உள்ளம் கெடாமல் மனம் மலர்ந்து வாழக்கூடியவங்க அவங்க. வந்து நெல் மூட்டை, அரிசி மூட்டை, தானியம் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி பெரியவா காலில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து, எந்தருக்கு மகானுபாவனை அந்தரிக்க வந்தனும், தேவுடு 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 தேவுடுன்னு. ஒன்றுமே புரியல பெரியவாளுக்கு. ஒரு புன் சிரிப்பு. அப்புறம் மேலாளர் எல்லாம் இருந்தோன்னு சொல்கிறாங்க,
எங்கள் ஊரில் தண்ணி வசதியே கிடையாது. வறட்சி, அப்படி வறட்சி, நெடுங்காலமாக சிக்கல். ஊருக்கே ஆதாரம் குட்டை, கொழகொடன்னு இருக்கும், உப்பு கரிக்கும். இந்த பெத்தச்ச தேவுடு 2-3 நாள் தங்கி அந்த தண்ணியில் தன்னையை சுத்தப்படுத்தி எதோ பண்ணது. இப்போ தண்ணியை குடித்தா கல்கண்டு மாதிரி இனிக்குது சார், கல்கண்டு மாதிரி இனிக்குது. எத்தனை வருஷ கனவு இது! இப்படியெல்லாம் எங்கள் ஊரில் நடக்குமா அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் பெருமாளை பார்த்ததில்லை, சிவனை சேவிச்சதில்லை. கோவிலில் பார்த்துருக்கோம், பெருமாளை பார்த்ததில்லை, சிவனை சேவிச்சிருக்கோம், நேரில் பார்த்ததில்லை. சிவனா பெருமாளா பெத்தச்ச தேவுடு யாரானா எங்கள் சாமி தான். கல்கண்டா மாற்றிட்டாரே தண்ணியன்னு நமஸ்காரம் பண்ணி தானியங்கள்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டார். எங்கள் ஆந்திராவில் குக்கிராமத்துக்கு குக்கிராமம். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. சரி, இந்த சாமான்லாம் எடுத்து போட்டு நல்ல சுவைபட ஒரு 200 பேருக்கு சமையல் பண்ணு அப்படின்ட்டு மத்தியானம் 1:30 மணிக்கு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். சமையல் கலைஞருக்கு திடீர்னு 1:30 மணிக்கு 200 பேருக்கு சமைங்க ஒரு குக்கிராமத்துலன்னா பொருள் இருக்கு, யார் வந்து சாப்பிடுவா? 200 பேருக்கு சமைச்சதை கொட்டுறதா? ஒன்றும் புரியல. அதுக்காக பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா மகான்ட்ட? என்னமோ குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லைன்னு உள்ளே போனார், எல்லாத்தையும் சமைச்சு முடித்தார் 2:45. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மணிக்கு 4 பஸ்ஸில் திமுன்னு பக்தர்கள் வராங்க. பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி நாங்கள் புது பெரியவாளை சேவிச்சுட்டு வந்தோம். அங்கேயே சாப்பிட சொன்னார். இல்லை பெரியவாளை பார்த்துட்டு பரிபூர்ண ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சாப்பிடணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாம் இப்போ ஆந்திரா ஃபுல்லாக இந்த பெத்தச்ச தேவுடுவோடைய பேராக இருக்குது. ஆந்திரா ஃபுல்லாக பெத்தச்ச தேவுடுவோடைய பேராக இருக்குது. நாங்களும் தேவுடுவை பார்த்துடுறோம், சங்கரான்னாங்களாம். சரி எல்லாரும் போய் சந்தோஷமாக சாப்பிட்டு போங்கன்ட்டு உள்ளே போயிட்டாரா. இப்போ தான் அந்த சமையல் கலைஞருக்கு புரிஞ்சதா. 1 மணிக்கு அரிசி மூட்டை தானியம் கொடுத்து ஒருத்தர் நன்றி சொல்கிறாரு, பெத்தச்ச தேவுடுன்னு. 3 மணிக்கு ஒரு 200 பேர் வந்து சாப்பாடு வயிறார சாப்பிட்டு பெத்தச்ச தேவுடுங்கிறாங்களே. இந்த தேவுடு தான், பெத்தச்ச தேவுடு சங்கரான்னாங்களாம். இப்படி பல அதிசய அற்புதங்களை இந்த மண்ணில் மாநிலமாக அணுவாக நடத்தி காட்டிய அதிசய அற்புத பிரிவி நம்முடைய பெரியவா. சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர